வெற்றி 100% வெற்றி. விஜய் 100% வெற்றி பெற்று விட்டார். பின்னணி என்னன்னு நம்ம பார்ப்போமா? உள்ளூர் முதல் உலக அரசியல் வரை உங்களோடு பெரியாரியல் பார்வையோடு கலந்து பேச வருகிறது உங்கள் விடுதலை தேடல். நான் பழனி ஜவஹர். அருமை தோழர்களை, எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, விஜய் வெற்றி 100% வெற்றி எதுலங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். என்னென்னா, இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களை நாம் பேசுகிறோம், அதுக்கு முன்னாலேயும் பேசுகிறோம், விஜய்க்கு ஆதரவானவங்களையும் நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் எதுக்கு ஓட்டு போடுறீங்கன்னா நாங்கள் விசில்னு சொன்னாங்க. அது அந்த விஷயத்தில் நமக்கு என்னென்னா ஒரு சிக்கல் இல்லாமல் இருந்துச்சு. கேட்டால் ஆமாம், நான் விசிலுக்கு தான் நாங்கள் வரவேற்க வேண்டிய விஷயம், எதையும் மறக்கலை. அப்போ அவங்ககிட்ட கேட்ட தேர்தலுக்கு முன்னும் தேர்தலுக்கு பின்னும் பேசணும். தேர்தலுக்கு முன்னால் பேசுகிறப்ப கூட அவங்க என்னென்னா தட்டி தடுமாறினாங்க. அதாவது நாங்கள் பதில் சொல்ல முடியுதோ இல்லையோ அவங்க ஒரு மாதிரி திணறினாங்க. தேர்தலுக்கு பின்னால் நிறைய பேர்கிட்ட பேசணும். நான் அவங்கக்கிட்ட கேட்டது, நீங்கள் எதனால் விஜயை தேர்ந்தெடுத்தீங்க, விஜலுக்கு ஏன் ஓட்டு போட்டிங்கன்னு. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, மாற்றம் வேண்டும், ஊழலற்ற ஆட்சி வேணும், மாற்றம் வேண்டும். சரி, நாங்கள் பதிலுக்கு கேட்டோம், இப்போ இருக்கிற நடைமுறையிலிருந்து எதை மாற்ற போகிறீங்க, மாற்றம் வேணும் இல்லையா, எதை மாற்ற போகிறீங்கன்னு நாங்கள் கேட்ட அத்தனை பேரும் ஒரே பதில். அற்புதமாக இருந்துச்சு. எந்த விதத்திலும் யாருமே மாட்டாங்க, பட்டுன்னு பதில் சொன்னாங்க. எப்படி தெரியுமா? கேட்டதுக்கு எந்த பதிலுமே இல்லை, அமைதியாக இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த கேள்விக்கு பதிலே தெரியல, எனக்கு மாற்ற போகிறோன்னு கூட அவங்களுக்கு தெரியல. நாங்கள் கேட்டோம், அதாவது மாற்றம்ங்கிறது, இப்போ இடுப்பில் துண்டை கட்டினாங்க, சிவக்கொழுந்து தோளில் துண்டை போடு, தோளில் போட்ட துண்டை இறக்காதே, அந்த வரலாறு தெரியும், பட்டுக்கோட்டை அழகிருக்க பண்ணின பிரச்சனை. அதுக்கப்புறம் திராவிடர் இயக்கத்துக்காரன் இடுப்பில் துண்டை கட்டல, தோளில் துண்டை போட்டான். மாற்றம். கல்வி கொடுக்கூடாதுன்னா, கல்வி வேணுங்கிறதுக்காக நடந்த போராட்டம். காலையில் ஸ்கூலுக்கு போ, மத்தியானத்துக்கு மேலே அப்பந்தோளில் செய், சண்டை போட்டு மிகப்பெரிய போராட்டத்தை தோழர் பெரியார் நடத்தி கொண்டு வந்தார். அது மாற்றம். சரி, பெண்கள் கல்வி இருக்கக்கூடாது, பொட்ட பிள்ளையாக படிக்கக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடாது, சமையல் கட்டு வெளியே கொண்டு வந்து தான் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு திராவிடர் இயக்கத்துக்காரன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியுமா உங்களுக்கு? அது மாற்றம். அரசியலில் இந்த சமூக விஷயத்தை கொண்டு வந்து மாற்றினது மாற்றம். இப்படி எந்த மாற்றத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அதையும் கேட்டோம். இதாங்க மாற்றம், நீங்கள் ஏதாவது மாற்றம் இருந்தால் சொல்லுங்கள். பதில் இல்லை. அடுத்து, திராவிட முன்னேற்ற காலத்தில் நீங்கள் இப்போ சார்ஜ் வைக்கிறீங்க, ஊழல் வைக்கிறீங்க, அரசியல் கட்சிக்குரிய அந்த சிக்கல்லாம் இருக்குது, ஊழல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அப்புறம் பேசிக்குவோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டியில் ஏறுறதுக்கு முன்னால் வரையிலும் அரசியல்வாதியாக இருந்த வரைக்கும் எந்த கரப்டும் அவங்க மேலே சொல்ல முடியாது. அப்போ அதோடு நாங்கள் இதை கம்பேர் பண்ணி கேட்டோம். ஸோ ஒருத்தர் அரசியல்வாதியாக இருந்து ஆட்சிக்கு வரும் முறையில் கரப்ஷன் இல்லை, வந்ததுக்கப்புறம் என்னங்கிறத நம்ம விவாதத்துக்கு வச்சுக்குவோம். சரி, அப்போ இந்த தாவேகா தலைவர் விஜய் அரசியலுக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாலேயே அவர் வருமான வரி கட்டலைங்கிற சிக்கல் இருக்குது. வருமான வரி ஏய்ப்புங்கிறது ஒரு ஊழல் தான். நான் அதை சட்டப்படி பார்த்துக்குவேன். அப்படி நீ கட்டலை, ஊழல். சரி, 150 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, விஜய்க்கு காசு போகுதுன்னு நாங்கள் சொல்லலை. இது தப்பை என்னைக்கே ஒரு நாள் அதை கண்டிச்சிருக்கிறாரா? கண்டிக்கவே கிடையாது. இது நாள் வரைக்கும் அந்த விஷயத்தை அவர் பேசக்கூட கிடையாது. சரி, அடுத்து மது ஒழிப்பு. இந்த மதுவிலக்கு தான் என்னுடைய முதல் திட்டம்னு சொல்கிறாரு. மது பாட்டிலோடு யார் போகிறா? ஆதவர்ஜுனா பிடிபடுறாங்க. ஸோ நாங்கள் இதெல்லாம் கேட்குறோம். ஏங்க, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அரசியல்வாதியாக இருக்கிறாரு, ஆட்சிக்கு வரப்போகிறாரு, ஆனாலும் எந்த விதத்திலும் அது சொல்கிறதுக்கு அவருக்கு யோக்கியதை இல்லை. அப்போ எப்படி நீங்கள் இதில் மாற்றம்னு சொல்ல வரீங்க? மறுபடியும் ஒரே மாதிரி அமைதியாக இருந்தாங்க. அதாவது இந்த அமைதியாக இருந்தவங்ககிட்ட எனக்கு என்ன ஒரு பிடிச்ச விஷயம்னா, தேர்தலுக்கு முன்னால் விவாதம் பண்ண அதை விடாப்படியாக விவாதம் பண்ணாங்களா, அந்த விவாதம் பண்ணலை. இவங்க அமைதியாக கேட்டுக்கிட்டாங்க. அடுத்து 6 மணிக்கு மேலே பிரச்சாரத்துக்கே வரல. இவர் எப்படி 365 நாளும் நமக்காக உழைப்பார்? இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடியாவாக இருக்கட்டும், தேர்தலுக்காக அவங்க அலைச்சல், இவங்க அரசியல்வாதியாக இருக்கிறப்ப அலையிற அலைச்சல், இதையெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள்.
அப்போ இவரை நீங்கள் எப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க தலைவர், இதை எப்படி நீங்கள் மாற்றம்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களுக்கு எந்த பொறுப்புணர்ச்சியும் இல்லைங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த ஓட்டு போட்டவங்க எதுவும் அந்த ஒரு எழுச்சியில் ஒரு நடிகரை பார்த்து ஒரு ரசிக மனப்பான்மையில் செய்கிறாங்களான்னு அது சின்ன பசங்க செஞ்சுருக்காங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. மெச்சூரிட்டியாக இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாம் செஞ்சுருக்கிறாங்கன்னா இது ரசிக மனப்பான்மை கிடையாது, பொறுப்பற்றத்தனம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, யார் ஆட்சி செஞ்சால் எங்களுக்கு என்ன, ஒரு மாற்றம் வரும்னு பொது புத்தியிலிருந்து போட்டிருக்கிறாங்க. இவங்க தெரிஞ்சே செய்கிறாங்க, ஆமாம் விஜய்க்கு இந்த தகுதியெல்லாம் கிடையாது, ஆனாலும் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, ஓட்டு போடுறாங்க. அப்படிங்கிறது தான் எங்களோட சார்ஜ். அப்படின்னா இப்படி ஒரு கூட்டத்தை பிரச்சாரத்தால் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக விஜயால் உருவாக்க முடிந்திருக்கிறது. இது விஜயின் வெற்றி. இவ்வளோ கூட்டமும் விஜய்க்கு நாங்கள் ஓட்டு போட்டவங்க சமூக அக்கறையோடு எந்த விதத்தில் சிந்திக்கலை. அனைத்து சாலையும் மச்சாராலாங்கிற ஒரு புரட்சிகரமான திட்டமாக இருக்கட்டும், தமிழில் வெளிப்படலாம்ங்கிற புரட்சிகரமான திட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நீங்கள் லிஸ்ட் எடுத்தோம்னா சமூக ரீதியாக இந்த ஒடுக்குமுறையிலிருந்து வெளியே வர்றதுக்கான சட்டங்களை பற்றி எந்த விதமான புரிதலும் இல்லாமல் விஜய் ஆதரிச்சிட்டாங்க. அப்போ இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, விஜயண்ணாவுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், அது கத்திக்கிட்டு இருக்கிற கூட்டம், அதை விட்டுருங்க. அது ரசிக மனப்பான்மையில் இருக்கிறது. அமைதியாக இருந்துட்டு ஆமாம் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், மாற்றம் வேணும்னு சொன்னவங்க மிகவும் ஆபத்தானவர்கள். இவங்களுக்கு சமூகத்தை பற்றி கவலை இல்லை. இவங்க ஒரு மாதிரியான ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை விஜயால் உருவாக்க முடிந்தது. எப்படின்னா, விஜய் தேசிய கட்சிகளின் செல்ல குழந்தை. இதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. இது தப்பு சரிங்கிறதெல்லாம் உங்களுடைய ஆய்வுக்கு நான் விட்டார். தேசிய கட்சிகளின் செல்ல குழந்தைன்னா பிஜேபி எந்த விதத்திலையும் நெருக்கடியே கொடுக்க கிடையாது விஜய்க்கு. பிஜேபி ஆளுங்கட்சி மற்ற மாநிலங்களெல்லாம் தான் சொன்னதை கேட்காத கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனால் விஜய்க்கு எந்த விதத்திலையும் கொடுக்கலை. விஜய்க்கு என்ன தேவையோ அவருடைய அந்த கரூர் பெருந்துயரத்தை அவர் தமிழ்நாடு அரசு இருந்துச்சுன்னா எங்கே தனக்கு சிக்கல் வருமோன்னு நேராக சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டக்குன்னு சிபிஐக்கு மாற்றினாங்க. விசாரணை என்ன வள்ளலில் இருக்குங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லி. இன்னும் சொல்லப்போனால் விஜய் கடைசியாக போய் சிபிஐயில் உட்காந்துருந்தப்ப அரசியல் பேரம் நடந்ததாக தானே எல்லா ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுச்சு. அப்போ அதுக்கு வசதியாக விஜய்க்கு வசதியாக பாஜக. அப்போ இந்த காங்கிரஸ் தான், ராகுல் காந்தி தான். நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த தேர்தல் பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப தாவேகாவுக்கு ஒரு பெரிய உயர்வு கொடுத்துக்கிட்டு இருந்தார். அது நாங்கள் தாவேகாவோட பேசுவோம், தாவேகாவுக்கு பலம் இருக்குது. அப்போ சாதாரணமாக ரசிக மனப்பான்மையில் இருந்துகிட்டு இருக்காங்க மற்ற மக்கள் இருக்கிறாங்க. அந்த மற்ற ஆசிலேஷன் மனம் அல்லது ஒரு பொறுப்பு இல்லாமல் நம்ம யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறவங்க, சரி இப்போதைக்கு திமுகவுக்கு போடுவோம், ஒரு இது இல்லாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டால் தப்பு இல்லைங்கிற மனநிலையை எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, விஜயை ஒரு உயர்வா, அதாவது தாவேகாவும் ஒரு உயர்வா அதிக மதிப்பை கொடுத்தது யாருன்னா காங்கிரஸில் இருக்கிற அந்த கிரீஷ் சோடங்கருங்கிற கோவா பார்ப்பனர், தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த இன்னொரு பார்ப்பனர் மயிலாடுதுறை பார்ப்பனர், இவங்கெல்லாம் தான் இதுக்கான அதீத வேல்யூ கொடுக்குறாங்க. ராகுல் ஆதரவு கொடுக்குறாரு. நீங்கள் அதுக்கு முன்னாலேயே பாருங்கள், கரூர் பெருந்துயரம் நடந்த உடனே ராகுல் காந்தி கூப்பிட்டு ஆறுதல் கொடுக்குறாரு. என்ன ஆறுதல்? யாரோட தப்பு? நீ எதுவுமே தெரியாமல் ஆறுதல் கொடுக்குறீங்கன்னா என்ன? இன்னும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுல் காந்தியுடைய நெருக்கடினால தான் விஜய் மேலே தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுக்கலைன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. அப்போ ராகுல் காந்திக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரச்சாரத்திலேயே ராகுல் காந்தி காட்டி தயக்கத்துக்கு பத்திரிகை செய்தி என்ன சொல்லுச்சுன்னா, ஏன் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் செய்யுங்கன்னப்போ ராகுல் காந்தி சொன்னார், இது நான் உருவாக்கிய கூட்டணி இல்லை, சோனியாவும் கார்கேயும் உருவாக்கிய கூட்டணி, அவங்கள கூப்பிட்டுங்கன்னு சொன்னது. அப்போ நீ உருவாக்க விரும்பிய கூட்டணி எது? தாவைக்கா. அப்போ தாவைக்காங்கிறது தேசிய கட்சிகளின் செல்ல குழந்தை. 2 தேசிய கட்சிகளும் செல்ல குழந்தையாக வச்சுருக்குன்னா இந்த கட்சிக்கு இதைவிட ஒரு பின்னணி இருக்கிறதா இல்லையா என்பது கேள்விக்கு உரிய விஷயம்.
ஆதவர்ஜுனா இந்த கரூர் துயரம் நடந்த உடனே ஜென் செட் போராட்டம் நடக்கும்னார். உலகில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஜென் செட் போராட்டங்கள் ஒரு நேர்மையற்ற போராட்டங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இலங்கையில் தலைமையேற்று வந்தவர் ஒரு இடதுசாரிங்கிறதுனால அங்கே இலங்கையில் வந்து வேறு இலங்கையில் மற்றும் தலைமையேற்று பிற்காலத்தில் தலைமை முதல்ல இந்த போராட்டத்தின் போது தலைமையேற்கல. இந்த ஜென்செட் போராட்டம்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா இளைஞர்களுக்கு ஒரு கருத்து போய் தொடர்ந்து ஊடகங்கள் மூலமாக தொடர்ந்து போய் சேரும். உடனே அவன் எழுச்சி ஆடுவான், அவன் கலவரம் பண்ணுவான். கலவரம் பண்ணோடனே பழைய அரசியல்வாதி எவனா ஒருத்தர் வந்து தலைமையேற்று உட்காந்துருவான். இதுதான் நடக்கும். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். அல்லது ஒரு அரசியலில் ஊறி போய் அரசியலில் அடிபட்டு வந்தவன் வந்து நீங்கள் புதுசாக தலைமை இருக்கிறானா அப்படி இருக்காது. ஏதாவது ஒரு பாடகன், நாடக நடிகன் இப்படித்தான் யாருன்னா தலைமையேற்று வந்திருப்பான். உக்ரைனில் யாருன்னு பாருங்கள். உக்ரைனில் அவர் ஒரு நாடக நடிகன், அவ்வளோதான். ஒரு இந்த சீரியலில் நடிச்சிட்டு இருந்தவர். அதுக்கு முன்னால் உக்ரைனுடைய வரலாறு இடதுசாரி அரசாக இருந்தப்போ அது எப்படி இருந்தது அந்த வரலாறு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரியான தலைமையில் வந்து இப்படி வந்து உட்காருவாங்க. இது வந்து ஜென்செட் போராட்டம். இந்த வங்கதேசத்தில் நடந்ததும் சரி, நேபாளத்தில் நடந்ததும் சரி, இங்கெல்லாம் நடந்த விஷயங்களுக்கு இலங்கையில் நடந்ததும் சரி, பின்னணியில் சிஏஏ அமெரிக்கா இருந்ததுன்னு சொல்லி எல்லாம் சார்ஜ் வைக்கிறாங்க. இது எந்த அளவுங்கிறத நம்ம பின்னால் பார்க்கணும். அப்போ இந்த ஆதவர்ஜுனா ஜென்செட் போராட்டம் நடக்கும். இது கோர்ட்டுக்கு போனோன்னே நான் மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி தப்பிச்சு பண்ணிட்டாருங்கிறது வேறு விஷயம். இதையே நம்ம எழுதியிருந்தால் இதே மனநிலை சரியில்லைன்னா கோர்ட்டு விட்டுருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம், சட்ட ரீதியான விஷயம். அப்போ அடிக்கடி அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்கிறார். இந்த கூட்டமும் எப்படி இருக்குன்னா நல்லா பாருங்கள். விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா குடும்பத்துக்கு விஷம் வைப்பேங்கிறான், இவன் சூசைட் பண்ணுவேங்கிறான். இது இவ்வளவு, அதாவது சமூகத்தில் ஒரு தவறான கருத்து. இந்த நாட்டில் வந்து நாட்டுக்காக மக்களுக்காக இடஒதுக்கீட்டுக்காக அவன் போராடி ஜெயிலுக்கு போயிருக்கான். ஜாதி ஒழிக்க ஜெயிலுக்கு போயிருக்கான். அந்த சிறையில் சித்திருக்கான். அப்படிப்பட்ட மண்ணில் எப்படி ஒரு தலைமுறையை வந்து பேசாமலேயே பிரச்சாரம் செய்யாமலேயே சமூக ஊடகங்கள் மூலமாக ஒருத்தர் நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறார். அப்படி அடுத்து என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். அடுத்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெற்றி கட்டாயமாக இருந்தாகும், மு.க. ஸ்டாலின் வந்து முதல்வராக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு கூட்டத்தை, இது மாதிரியான கொள்கையற்ற அரசியலற்ற கூட்டம் யாருக்கு தேவைப்படும்னா சர்வதேச சக்திக்கு தேவைப்படும். சர்வதேச சக்தி இப்போ நீங்கள் வந்து ஐடியாலஜி இருக்கிற கட்சியை வந்து கையில் எடுக்க முடியாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, எங்கள் ஐடியாலஜிக்கு நீங்கள் வேறையாக இருக்கிறீங்கன்னு என்ன செய்வாங்கன்னா, சர்வதேசத்துக்கிட்ட எப்படி இருக்குன்னா சட்ட ரீதியான உறவுகள் வச்சுக்குவாங்க. அது வேறு, இந்த பின்னணி வேறு. அப்போ விஜயை யாராலும் கை வைக்க முடியல. விஜயனுடைய தவறுகள் அப்படியே காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. 2 தேசிய கட்சிகளும் செல்ல குழந்த மாதிரி வச்சுருக்குதுங்கன்னா, அப்போ இதுக்கு மேலே ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்கலாம் இல்லையா? சரி, அடுத்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் இந்த விஜய் பெறப்போகிற ஓட்டுக்களை வச்சு தேசிய கட்சிகள் தங்களுடைய முடிவை மாற்றிக்கொள்ளும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, இப்போ இன்னொரு விஷயம். இப்போ இந்த கூட்டங்களை வச்சு இந்த கட்டுப்பாடற்ற நீங்கள் எல்லா ஜென்செட் போராட்டத்திலும் பாருங்கள், கட்டுப்பாடற்ற கூட்டங்கள் தான். கட்டுப்பாடற்ற கூட்டங்கள் கலவரங்கள். அப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைச்சார்னா அவருக்கு எதிராக கலக குரல் கொடுப்பாங்களா? எங்கள் கேள்வியாக தான். அப்போ ஏதோ பின்னணி இருக்கிறது. எதுக்கு இப்போவே உடனடியாக இவங்க நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி தப்பாக பேசுகிறவங்கள தலைவராக இருந்து கண்டிக்கணும். இது முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், நீங்கள் மறைந்த விஜயகாந்தாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களை அலோவ் பண்ணதில்லை, கண்டிப்பாங்க. யாரும் வந்து இதை வந்து ஆதரிக்க மாட்டாங்க. இதை ஏன்னு கூட கேட்காம அமைதியாக இருக்கிறாங்கன்னா, அப்படியானால் இந்த குழு, இப்படிப்பட்ட குழு எங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறாங்களா? இது எங்களோட கேள்வி. ஏன்னா இது தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கா. அமைதி பூங்காங்கிறது காரணம், நீ என்ன கலவரத்தை இங்கே தூண்டி விட்டாலும் பரவாது. யோசிப்பான், நான் அண்ணன் தம்பியாக இருக்கேன், அங்கே நடந்தால் எனக்கு என்ன அப்படிம்பான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரியான, அதாவது ஜெயிச்சா எங்கள் அண்ணன் ஜெயிக்கணும், அப்புறம் வர்ற வீடியோக்கெல்லாம் பார்த்தா ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லை, பொறுப்பு இல்லை. அதை நான் என்ன வேணாலும் பேசுவேன், நான் எதை வேணாலும் பேசுவேங்கிற ஒரு பொறுப்பற்ற தன்மை. ஆனால் கூட்டமாக இருக்கான். இது மிகவும் ஆபத்தாக இருக்குது. இந்த கூட்டங்களை
ஆர்கனைஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான சக்தி விஜய்க்கு இருக்கிறது. விஜய் சர்வதேச பின்னணியில் நாம் சந்தேகப்படுற மாதிரி சர்வதேச பின்னணி விஜய்க்கு இருந்தால் மிகப்பெரிய ஆபத்து. அப்போ விஜய் எதில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால், இப்படி ஒரு கூட்டத்தை தக்க வைப்பதிலும் எந்த பிரச்சாரமும் இல்லாமல் எதையுமே அவர் பேச கிடையாது. ஆனால் இப்படி ஒரு கூட்டம் உருவாக்க முடிகிறது. இந்த கூட்டம் மட்டுமல்ல, வீட்டிலேருந்து போய் ஓட்டு போடுறான். குழந்தைய சொல்லி நான் ஓட்டு போடுறேங்கிறவனுக்கு எப்படி சமூக பொறுப்பு இருக்கும்? அதான் நம்ம அண்ணன் கேட்டார். இந்த மாதிரி அண்ணன் இந்த மாதிரி விஜய்க்காக பிள்ளை வீட்டில் ஓட்டு போட சொன்னேன்னு பெரியவங்க ஓட்டு போடுறாங்களாமா அப்படின்னதுக்கு, ஏப்பா அந்த பிள்ளைய நான் ஒரு பையனை கட்டிக்கிறேன்னு சொன்னால் மட்டும் போய் வெட்டுறான், இது மட்டும் விஜய் சொன்னால் மட்டும் இதுக்கு மட்டும் கேட்டுக்குவானா? அப்போ இந்த தன்னுடைய குடும்பத்தில் இப்படி நடக்கணும், இதை செய்யணும்னு நினைக்கிறவன் நாட்டில் என்ன நடக்கணுங்கிறத பற்றி கவலைப்படலை. இப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஆபத்து. இதுதான் என்ன சந்தேகப்படக்கூடிய பின்னணியாக இருக்கிறது. இதில் தான் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். விஜயினுடைய தொண்டர்கள் நியாயமாக யோசிச்சா நிச்சயமாக விஜயுடைய அரசியல் புரியும். சரி, நம்முடைய கடமைன்னு ஒன்று இருக்குது. இப்படி நடக்குதுப்பா, இவெல்லாம் இருக்கானப்பா, இப்படின்னா தருதலையாக இருக்காப்பான்னு ஒதுங்கி போயிட முடியாது. நீ நமக்கு மிகப்பெரிய வேலை இருக்குது. எந்த ஆட்சி அமைந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்குங்கிறது நமக்கு எந்த விதத்துலேயும் முரண்பாடு கிடையாது. சரி, இன்கேஸ் அரசியல் எது வேணாலும் மாறலாம். எது நடந்தாலும் சரி, நம்முடைய கடமை இந்த தலைமுறைக்கு இவனுக்கு ஒன்லைனில் தான் சொல்லணும்னா நாம் ஒன்லைன்லையாவது சொல்லி இந்த விஷயங்களை கொண்டு போய்கிட்டே இருக்கணும். விவாதங்களை நடத்தணும். விவாதங்களை இது விடாமல் நடத்தினா தான் அவனுடைய காதுகளுக்கு போகும். இந்த மாற்றம் வேணும்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால் சீமானை தூக்கிட்டு இருந்தான். தூக்கி டப்புன்னு போட்டு அடுத்து விஜய் தூக்கிறான். இவனுக்கு எந்த விதத்துலையும் பொறுப்பில்லை. அப்போ நீ உன்னோட பொறுப்பின்மை காரணமாக உனக்கு என்னென்னவெல்லாம் நடக்க போகுதுங்கிறத இனி நம்ம அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்த வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா இப்படி ஒரு சமுதாயம், அதுக்கு இவங்கிட்ட என்னையா நான் பொழைச்சிட்டு போகிறேன்னு நினச்சா நாம் இந்த சொசைட்டி நல்லா இருக்காது. வீட்டை சுற்றி இருக்கிறவனெல்லாம் பரிதாபமாக ஏழ்மை நிலையில் இருக்கிறப்ப நீ மட்டும் நல்லா வசதியாக இருந்தினா அது மிகவும் ஆபத்தானது. இது மாதிரி தான் சொசைட்டியெல்லாம் கெட்டு கிடக்கிறப்ப நீ மட்டும் ஒரு ஒழுங்காக இருக்கன அப்படி இருக்கன முடியாது, வாழ முடியாது. எனவே விஜய் பெற்றிருக்கும் இந்த வெற்றி சமூகத்துக்கு ஆபத்தானது. எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு மிக ஆபத்தான விஷயம். நாம் சமூக இயக்கங்களுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. நாம் இந்த கடமையை தவறாது செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன்.